சென்னை அஷ்டலட்சுமி கோயிலின் முழு வரலாறு. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சென்னை பெசன்ட் நகரில் எலியட்ஸ் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அஷ்டலட்சுமி திருக்கோயிலின் முழு வரலாறு, சிறப்புகள், கட்டிடக்கலை, அஷ்டலட்சுமியின் 8 வடிவங்கள், சுனாமி சம்பவம் மற்றும் கும்பாபிஷேக வரலாறு ஆகிய அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். அஷ்டலட்சுமி கோயில் மகாலட்சுமி தேவியின் 8 தெய்வீக வடிவங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் மிகச் சிறப்பான ஆலயங்களில் ஒன்றாகும். இந்த கோயில் சென்னையின் பெசன்ட் நகரில் உள்ள எலியட்ஸ் கடற்கரையின் வடக்கு பகுதியில் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்துள்ளது. கடலில் இருந்து தோன்றிய லட்சுமி தேவியை நினைவுகூரும் வகையில் கடற்கரையோரத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. இந்த கோயிலை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் ஆன்மீக வழிகாட்டுதலால் உருவானது. மக்களுக்கு பணம் மட்டுமல்லாமல் கல்வி, தைரியம், உணவு, குழந்தை பாக்கியம், வெற்றி, செல்வம் போன்ற அனைத்து வளங்களையும் அருளும் அஷ்டலட்சுமி தேவிகளை ஒரே ஆலயத்தில் வழிபடும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. அவரது ஆசீர்வாதத்துடன் மற்றும் பல பக்தர்களின் முயற்சியால் 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆலயத்தின் அடிகள் நாட்டப்பட்டது. பொதுமக்களின் நன்கொடைகளால் 2 ஆண்டுகளில் கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்து 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி மகா கும்பாபிஷேகத்துடன் கோயில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு முழு கட்டிடமும் புனிதமான ஓம் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகும். மேலும் பழமையான உத்திரமேரூர் கோயில்களின் கட்டிட அமைப்பை முன்மாதிரியாக கொண்டு பல அடுக்குகளுடன் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. படிக்கட்டுகளில் ஏறிச் செல்லும் பக்தர்கள் ஒரே சுற்றில் அனைத்து லட்சுமி தேவிகளையும் தரிசிக்க முடியும். இப்போது அஷ்டலட்சுமியின் 8 வடிவங்களை பார்க்கலாம். 1. ஆதிலட்சுமி, அனைத்து உயிர்களின் ஆதியாக விளங்கும் தாய். ஆன்மீக முன்னேற்றத்தையும் மன அமைதியையும் அருள்கிறார். 2. தனலட்சுமி, பொருள் செல்வம், தொழில் வளர்ச்சி, வியாபார முன்னேற்றம் மற்றும் நிதி வளத்தை அருள்பவர். 3. தன்யலட்சுமி, விவசாயம், உணவு தானியம் மற்றும் குடும்பத்தில் உணவு குறைவு இல்லாத வாழ்க்கையை வழங்குபவர். 4. கஜலட்சுமி, யானைகளால் அபிஷேகம் பெறும் திருக்கோலத்தில் அருள் பாலிப்பவர். அரச யோகம், கௌரவம், பெருமை மற்றும் வளமான வாழ்க்கையை அருள்கிறார். 5. சந்தான லட்சுமி, குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக பக்தர்கள் அதிகம் வழிபடும் தெய்வம். 6. வீர அல்லது தைரிய லட்சுமி, மன உறுதி, தைரியம், எதிரிகளை வெல்லும் சக்தி மற்றும் பாதுகாப்பை அருள்பவர். 7. விஜயலட்சுமி, கல்வி, தொழில், போட்டித் தேர்வுகள் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை வழங்குபவர். 8. வித்யாலட்சுமி, கல்வி, ஞானம், அறிவு, கலை மற்றும் புத்தி கூர்மையை அருளும் தேவியாக வழிபடப்படுகிறார். இந்த 8 தேவிகளையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் புண்ணியமானதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த ஆலயத்தில் உள்ள மூலவர் சிலைகள் சுமார் 5 முதல் 6 அடி உயரம் கொண்டவை. ஒவ்வொரு சன்னதியும் தனித்துவமான அலங்காரத்துடன் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு லட்சுமிக்கும் தனிப்பட்ட பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த கோயிலில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. விளக்குகளுக்கு தூய நெய் மட்டுமே பயன்படுத்தப்படுவது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமியின் போது பெசன்ட் நகர் கடற்கரை பெரிதும் பாதிக்கப்பட்டது. கடல் அலைகள் ஆலயத்தின் அருகில் வரை வந்தாலும் அஷ்டலட்சுமி அம்மன் அருளால் கோயிலுக்கு பெரிய சேதம் ஏற்படவில்லை என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஆலய கட்டிடமும் முக்கிய சன்னதிகளும் பாதுகாப்பாக இருந்தன. இதனால் சுனாமிக்கு பிறகு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நன்றி செலுத்த இந்த கோயிலுக்கு வந்தனர். காலப்போக்கில் ஆலயத்திற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2012ஆம் ஆண்டு சுமார் 70
லட்சம் ரூபாய் செலவில் முக்கிய புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டன. கருவறை விமானத்தின் மீது சுமார் 5.5 அடி உயர தங்க முலாம் பூசப்பட்ட கலசம் நிறுவப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2012 ஆம் ஆண்டு ஜூலை 5 அன்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகும் தேவைக்கேற்ப பராமரிப்பு மற்றும் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இன்று அஷ்டலட்சுமி கோயில் சென்னை நகரின் முக்கிய ஆன்மீக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. வெள்ளிக்கிழமைகள், நவராத்திரி, தீபாவளி, வரலட்சுமி விரதம், தைப்பூசம் மற்றும் தமிழ் புத்தாண்டு போன்ற நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருகின்றனர். கடலை நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் மாலை நேர சூரிய அஸ்தமனத்தை ரசித்தபடி லட்சுமி தேவியை தரிசிப்பது பக்தர்களுக்கு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக அமைகிறது. இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்றாலே மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, கல்வி, செல்வம், குழந்தை பாக்கியம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வழிபட்டு வருகின்றனர். இந்த வரலாறு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற கோயில் வரலாறுகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹா.